ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ மார்க்கெட்டில் வந்து எனக்கு கண்டினியூஸாக லாஸ் வருது சார். நான் திரும்ப திரும்ப லாஸ் தான் பண்ணுறேன், ப்ராஃபிட் பண்ண மாட்டேறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாஸ் வரல, நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. ஓகே, மார்க்கெட்டில் லாஸ் ஆகலை, நீங்கள் தான் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஏன் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா ப்ராஃபிட் பண்ணுற மக்கள் இருக்காங்கல்ல, நம்ம தான் லாஸ் பண்ணுறோம், ப்ராஃபிட் பண்ணுற மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ நமக்கு மட்டும் ஏன் லாஸ் ஆகுது, நம்ம மட்டும் ஏன் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணுறது தான். ஓகே, நம்ம பண்ணுற தப்புனால தான் நம்ம லாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், மார்க்கெட்டில் எப்படி என்னென்ன நடக்கும் அப்படின்ற பற்றி இதில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நான் பண்ணது. ஓகே, ஒரு காலத்தில் வந்து நான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன், அதை தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதான் பண்ணுவீங்க. 190 பேர் வந்து மார்க்கெட்டில் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, எதனால் லாஸ் ஆகுது, தென் நம்ம அதை எப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம லாஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெக்கவர் பண்ணுறது, ரெண்டாவது லாஸ் பண்ணுறது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறது நிப்பாட்டுங்க, ஸ்டாப் யுவர் ட்ரேட், அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணுவீங்க, அதாவது ஓவர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், டோன்ட் டு ஓவர் ட்ரேடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டியில் பையிங்கோ செல்லிங்கோ பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ காலையில் வந்து ஒரு 9 வரைக்கும் நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், ஒரு 10 மணிக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 10:30 இன்னொரு ட்ரேட் எடுக்கிறது. ஓகே, அது 11 மணிக்கு லாஸ் ஆயிரும், திரும்பி நான் விட்டதை பிடிக்க போகிறேன் அப்படின்னா 12 மணிக்கு இன்னொரு ட்ரேட் எடுப்போம். இப்படியே ஒரு நாளைக்கு வந்து 10 ட்ரேட் பண்ணிடுவோம். ஓகே, அதில் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் கடைசி ஒரு 3 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிட்டாலும் 7 ட்ரேட் வந்து லாஸ் தான் பண்ணியிருப்பீங்க. ஓவராலாக நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. இதான் அங்கே நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணுறதை நீங்கள் லாஸ் ஆச்சு அப்படின்னா விட்டுருங்க, மொதல் நிப்பாட்டுங்க, அதை வெளில வந்துடுங்க. அதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துட்டே இருந்தீங்க, மூவ்மெண்ட்டை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது பணம் பண்ணுறதுக்கு மனசு தான் முக்கியம். ஓகே, நீங்கள் மைண்ட் செட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல போச்சு அப்படின்னா அப்புறம் போயிடும், பணம் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் கூட மாட்டீங்க, திரும்ப திரும்ப நான் பிடிக்க போகிறேன்னு சொல்லி பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா. ஸோ அப்படின்றப்ப லாஸ் ஆகிட்டே போயிடும், மொத்தமாக லாஸ் ஆகிடும். ஓகே, கடைசியில் வந்து வாஷ் அவுட் ஆகிடும் பேலன்ஸே. ஓகே, அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா நிப்பாட்டுங்க, அந்த இடத்துல வெளில வந்துடுங்க, யோசிங்க ஏன் ஆச்சு அப்படின்றத. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. லாஸ் ஆகிட்டே இருக்கோம்னா ட்ரேடை நிறுத்துங்க. ஓகே, ரெண்டாவது ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. இதை நான் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இதுலேயும் பண்ணுறேன், லேப்டாப்லேயும் பண்ணுவேன், நான் நோட்லேயும் எடுத்து எழுதுவேன். அதாவது என்னென்னா, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், ஒரு ட்ரேடை நான் எடுத்தேன்னா ஏன் எடுத்தேன் அப்படின்னு ரீசன் எடுத்தணும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மூலமாக எடுத்தீங்கன்னா, என் ஸ்ட்ராட்டஜி மூலமாக நான் எடுத்தேன், என் ஸ்ட்ராட்டஜிலேருந்து பைசிக்கலில் வச்சு நான் எடுத்தேன், அது மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் ஏன் எடுத்தீங்க ரீசன் தெரியணும். எதுவுமே இல்லாமல் நான் சார்ட்டை பார்த்தேன், ஏறும்னு நினச்சேன் எடுத்தேன், இறங்குன்னு நினச்சேன் செல் பண்ணேன் அப்படின்ற அந்த ரீசனே கூட அந்த ரீசனே கிடையாது. ஓகே, ஸோ அதனால் அந்த ஒரு நோட் வச்சு நீங்கள் எழுதிக்கணும். ட்ரேட் பண்ணும்போது நாளைக்கெல்லாம் நான் ட்ரேட் எடுத்தேன்னா ஏன் எடுத்தேன் அப்படின்ற எழுதணும். லாஸ் பண்ணாலும் எழுதணும், ப்ராஃபிட் பண்ணாலும் எழுதணும். நான் ப்ராஃபிட் பண்ணாலும் ஏன் பண்ண எழுதுவேன், லாஸ் பண்ணாலும் ஏன் லாஸ் பண்ணாலும் நான் எழுதுவேன். ஓகே, அந்த இது உங்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கணும். அப்படின்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே, மார்க்கெட் மேலே நம்ம வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது, தப்பு நம்ம மேலே தான் இருக்கும், மார்க்கெட் தப்பு பண்ணாது, நம்ம தான் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடை ஸ்டாப் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து எழுதுங்க, ஏன் நான் லாஸ் பண்ணேன், தப்பு உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் எழுதி பாருங்களேன், தப்பு வந்து உங்கள் மேலே தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது என்ன அப்படின்னா, ட்ரேட் பண்ணுறது ஓகே, இன்னொரு பெரிய தப்பு இதுதான் அந்த மூணாவது தப்பு, டூ வித் மினிமம் லாட். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், கரெக்டான அனாலிட்டிக்ஸ் இருக்கணும். ஓகே, உங்களோட அனாலிசிஸ் என்னவோ அது கரெக்டாக இருக்கணும். ஓகே, அது அப்படியே நீங்கள் எடுத்தாலும், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலைல வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 மணிக்கு ஒரு ட்ரேட் வந்து ஒரு லாட் எடுக்கிறீங்க, ஒரு லாட் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து போய் நம்மளால் என்ன பண்ணுவாங்க, 2 லாட் எடுப்பாங்க. ஏன்னா நான் விட்டு அதை பிடிக்க போகிறேன்ல, அதனால் 2 லாட் எடுக்கிறது. அதுவும் லாஸ் ஆச்சுன்னா 3 ட்ரேடில் 3 லாட் எடுக்கிறது. ஆனால் நான் இது 2ஐயும் நான் பிடிக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து மினிமம் லாட் நீங்கள் லாஸ் பண்ணிங்களா ப்ராஃபிட் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு வந்து மினிமம் லாட்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா தான் வந்து பெரிய ப்ராஃபிட்டாக மாறும். நீங்கள் ஒரே நாளில் நான் நிறையா ப்ராஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து சரியாக வராது. ஓகே, இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நீங்கள் அப்படி விட்டதை பிடிக்க போகிறேன் அப்படி நீங்கள் அதிக லாட் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது செய்யாதீங்க, செஞ்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதிக லாட் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் பெரிய லாஸாக போய் நிற்கும். அப்படிலாம் அது வந்து நீங்கள் ரெக்கவர்லாம் பண்ண மாட்டீங்க. அப்படியே பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான், அது லக்கில் போயிருக்கும். பட் எல்லா நாளும் இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப அதிக லாட் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பெரிய லாஸில் தான் முடியும். இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நான் பண்ணேன். ஓகே, சத்தியமாக நான் பண்ணேன், அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, பொறுமையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து அது போக தான் நம்ம போகும். ஓகே, அதை வந்து நான் என் இஷ்டத்துக்கு வரணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொறுமையாக இருக்கணும் மீன்ஸ் ஒரு கடத்துக்கு பொறுமையாக இருங்க. ஓகே, நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, லாஸ் ஆகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ட்ரெண்ட்லேயும் போய்ட்டு மாட்டிக்கக்கூடாது, கரெக்டாக ட்ரெண்டான இடத்த தான் போய்ட்டு மாட்டிக்கணும். ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் அடுத்த ரீசனில் சொல்கிறேன் அதை, அதாவது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் ட்ரெண்டை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, அதாவது நான் காட்டுறேன் சார்ட்லேயே, இது இருக்கு இல்லையா, இப்போ நிஃப்டி சார்ட்.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து எங்கே தெரியுமா ட்ரேட் பண்ணியிருப்பீங்க? இங்கே பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துலலாம் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பாதி லாஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல மீதி லாஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்படி ஒரு மூவ்மெண்ட் போயிருக்கும். நீங்கள் உட்காந்து யோசிப்பீங்க. நம்ம இந்த இடத்துல நம்ம லாஸ் பண்ணிட்டு வந்துட்டு மார்க்கெட்டு கூட சொல்லுவோம். மார்க்கெட்டு போச்சு, அவ்வளோதான், வேலைக்கு ஆகாது, இது வந்து வேலைக்கு ஆகாது, எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படி இப்படிமோ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லாட்டில் 2 லாட்டில் வெளில வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா? இது எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க? ஓகே, நீங்கள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ் ப்ரோ அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நானும் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வெளில வந்திருப்போம், இந்த மூவ்மெண்ட் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்போம். அதான் நான் சொல்கிறேன், திரும்ப ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஒரே நாளில் பண்ணக்கூடாது. இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு திருப்பி வாங்க, அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னமோ அது ஓகே, நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு திருப்பி ட்ரேட் பண்ணுங்கள், நாளை கழிச்சு அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ப்ராஃபிட், லாஸ்னா லாஸ். ஒரே ட்ரேட் தான், டார்கெட்டு ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திரும்ப ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரே நாளில் 2-3 ட்ரேட் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான். ஓகே, ஆனால் அடுத்த நாள் அவ்வளோதான். அந்த ட்ரேட் முடிஞ்சுன்னா அடுத்த நாள் பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து லாஸும் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பெரிய மூவ் வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, கரெக்டாக பிடிச்சிருவீங்க கண்டிப்பாக. ஓகே, இந்த மூவ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. நீங்கள் இங்கே லாஸ் பண்ண வந்து ட்ரிபிளான போனால் இங்கே வந்துடும். வருமா வராதா இல்லையா? இந்த பெரிய மூவ்மெண்ட்டில் வந்து இது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் எந்த ட்ரேடாக இருந்தாலும் சரி, இது வந்து நிஃப்டி, நீங்கள் ஸ்டாக் செல் பண்ணாலும் ஓகே, ஆப்ஷன் செல்லிங் பண்ணாலும் ஓகே, எது பண்ணாலும் ஓகே. மார்க்கெட்டில் வந்து நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா தான் பெரிய மூவ்மெண்ட்டை அவங்களால பிடிக்க முடியும். நீங்கள் அவசரப்பட்டு லாஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டு மார்க்கெட்டை குறைசணும் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் வந்து மிஸ் ஆகிடும். ஓகே, இது வந்து எனக்கும் நடந்திருக்கு, நானும் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த 5 ஸ்டெப் தான். ஓகே, நான் என்னென்ன நான் திருப்பி பார்த்துடலாம். ஒன்று வந்து ட்ரேட் லாஸ் ஆகிட்டே இருக்குன்னா நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு யோசிங்க என்ன ஆச்சு அப்படின்னு யோசிங்க. மனசை விட்டுறக்கூடாது, திரும்ப போயிட்டு அது மாட்டிக்கூடாது, மைண்ட் செட் போயிடக்கூடாது. மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து எழுதணும், ஏன் நான் ட்ரேட் எடுத்தேன், அந்த பழக்கம் டெய்லி இருக்கணும். இந்த ட்ரேட் நான் எடுத்தேன், ஏன் எடுத்தேன், அந்த ரீசன் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கணும். மூணாவது, மினிமம் லாட்டோட ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஓவர் லாட் வந்து நம்ம பண்ணக்கூடாது, மினிமம் லாட்லேயே ட்ரேட் பண்ணணும். கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான அனாலிசிஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பேஷியன்ட்டு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஓகே, திரும்ப இங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மார்க்கெட்டு பார்த்துக்கலாம், பார்த்துட்டு ட்ரேட் பண்ணணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. கன்சிஸ்டன்சி இருக்கணும், விட்டுறக்கூடாது. ஓகே, மார்க்கெட் வந்து எங்கேயும் போயிடாது, மார்க்கெட் நமக்கு தான், நமக்காக தான் மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட்டுக்கு ப்ராஃபிட் வந்து நமக்கு தான். ஓகே, இது வந்து உண்மை தான், வேறு யாரும் கிடையாது, நம்ம மார்க்கெட் நமக்கு தான். ஸோ நீங்கள் பேஷண்ட்டாக திரும்ப கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா மொத்த ப்ராஃபிட்டையும் நீங்கள் லாஸ் பண்ண மொத்தத்தையும் பிடிக்க முடியும். ஓகே, இதை யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.